வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே ஒன்றை பத்தாக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க. மேலுமே மார்க்கெட்டிங், சேமிப்பு, இன்சூரன்ஸ் போன்ற துறையில் இறங்கி கலக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கப்பட்ட ஒரு தொழிலையோ அல்லது நிறுவனத்தையோ பெரிய அளவில் கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திறமை படைத்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரரு. மேலுமே மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தாங்க அதிபதி. கோபக்காரர் தான் அப்படின்னா கூட தங்களுடைய கோபத்தை எப்போது எப்படி காட்ட வேணும் அப்படின்னு தெரிந்து வைத்திருப்பாங்க. மேலுமே சாதுரியமாக பேசி எதையுமே சாதிக்கும் ஒரு திறமை படைத்தவங்க. கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி தான் இந்த விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசியாரோட அடையாளம் தேல். கோபத்தில் தேலை போன்று வார்த்தைகளை கொட்டி விடுவாங்க. ஆனால் அந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது எப்படின்னா கத்தி மேலே நடப்பது போன்று தான் இருந்தால் கூட இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி நிறையவே இருக்குது. இவங்களோட பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மார்ச் 3 இன்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் எனக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த ராசி. முதல்ல நான் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் நன்றாக இருந்தால் தான் தன்னை சார்ந்தவங்கள நன்றாக வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருவரை தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள மேல்நிலைக்கு இவங்க கொண்டு வந்துடுவாங்க. அவங்கள மேல் நோக்கியே பார்த்திங்களா கொண்டு வர கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. குறைகளை முகத்துக்கு நேராக பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே யூனிஃபார்ம் அணிந்து செய்யக்கூடிய தொழில்களான காவல்துறை, இராணுவம், மருத்துவம் இதில் எல்லாமே ரொம்ப சிறந்து இருப்பாங்க. மலையில் விளைவும் பொருளான காஃபி, டீ போன்றவற்றில் இவங்க நல்ல லாபம் ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா வீரபத்ர சுவாமி, மேலும் நரசிம்மர். இளமையின் தொடக்கத்தில் இவங்களோட முன்னேற்றத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு ஒரு 35 வயதுக்கு மேலே பார்த்திங்களா இவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. மேலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் மற்றவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு அது முரட்டுத்தனமாக தெரியும். இருந்தாலும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா பாராட்டுறதுக்கு ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னு உச்சத்துக்கே போகக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் ஒரு பரிகாரமாகவும் அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. மேலுமே எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அதை ஈஸியாக சமாளிக்க தெரிந்த ஒரு நுணுக்கம் தெரிந்தவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது தான் இந்த டைமில் ரொம்ப நல்லது. சக வியாபாரிகளோட பேச்சை கேட்டு புதிய தொழிலில் இறங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறது இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைஞ்சிருக்கு. ஆனால் கூட கணவரோட அன்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வகையில் இருக்கும். அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே அலுவலக சூழ்நிலை அறிந்து மகிழ்ச்சி ஏற்படுவதாக உங்களுக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்குமே இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த டைம் ஆனது இருக்குது. வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே விருச்சிக ராசி செந்தில் வேலவனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். மேலுமே விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தில் நிலவிக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். எதிர்பாராத பணமுமே இந்த டைமில் உங்களுக்கு கைக்கு வரும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஒரே நேரத்தில் பல வேலைகளானது இந்த டைமில் இருக்கும். பாதியில் நின்று போன வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு முடித்து அதில் பாராட்டு, பெருமை எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு.
மேலுமே உடலும் மனமும் சோர்வடையும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தினால எடுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, முயற்சி உங்களுக்கு இந்த டைமில் வெற்றியை கொடுக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலுமே இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே நீங்கும். மேலுமே வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை. விருச்சிகம் ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பொருளாதார ஏற்றமும் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே உறவினர்களோட வருகை, புதிய முயற்சிகளில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிறையாவே காத்திருக்கு. வாரத்தோட இறுதியில் நிதி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட வேலையில் கொஞ்சம் கவனமாகவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களோட திறமை. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிக்கனமாக சிரிந்து சேமிப்பை உயர்த்திக்கோங்க. அதே மாதிரி செயற்கரிய காரியங்களை செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பளு சற்று இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. மேலுமே விவசாயிகளோட பொருள்களுக்கு சந்தையில் மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே மேலிடத்தோட கவனத்தையுமே ஈர்ப்பீங்க. கலைத்துறையினரோட பொருளாதார நிலையில் அனுகூலமான மாற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாக மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, அது எல்லாமே தீரும். அதே மாதிரி மாணவர்கள் சக மாணவர்களுக்கு படிப்பில் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட பொருளாதார நிலையானது உயரும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த டைம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைச்சிருக்கு. சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, அஷ்டமத்தில் பாதி அர்த்த அஷ்டமம் இந்த இடத்துல பல கிரகங்கள் இருக்குது. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுகம் முற்றிலுமாக பாதிப்பதையும் அப்படின்னு நினைக்க வேணாம். மேலுமே குருவோடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்தோட பலமானது அதிகரிக்கும். நிதானம் இல்லாமல் இருந்தால் கஷ்டங்களும், நிதானத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் மறைவதுமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு காட்டுகிறது. ஸோ ஆன்மீகத்தில் இந்த டைமில் நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே நீங்கள் நிறைய கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு எல்லாமே இந்த டைமில் சென்று வருவீங்க. விழிப்போடு இருந்தீங்க அப்படின்னா கடன் வாங்காத சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சிக்கனமாக வாழ கற்றுக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா, மூன்றாம் மனிதர்களுடைய பிரச்சனையில் நீங்களே நுழைந்து கருத்து சொல்ல வேணாம். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம். உங்களோட விஷயத்துலையுமே குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்கள தலையீடு வேணவே வேணாம். இது பல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சொத்தோட தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கவே செய்யும். இந்த டைமில் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பொறுமையானது ஒரு தேவையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளோட இணக்க உறவை பின்பற்ற வேணும். அதே மாதிரி பத்திரப்பதிவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த டைமில் போடவே வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாத பிரதி வாதங்களில் ஈடுபட வேணாம். கந்த சஷ்டி கவசம் வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் கஷ்டம் வரும்போது எல்லாமே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்ன விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.